சட்ட விவாதம் எனும் தலைப்பிலான விவாத மேடையொன்று கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் இணைந்து இயங்கும் சட்ட மாணவர்கள் சங்கத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வா மற்றும் சட்டத்தரணி எஸ்.எல். குணசேகர ஆகியோரும் இந்த விவாத மேடையில் கலந்து கொண்டிருந்தனர். Now, as to what is superior, which institution is superior, which institution is inferior, I don't think we have to go. எந்த நிறுவனம் மேலாதிக்கம் உடையது என்பது குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டும் என நான் எண்ணவில்லை. அரசியலமைப்பின் பிரகாரம் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட நிறுவனங்கள் உள்ளன. ஒன்று மற்றதை விட மேலாண்மை அல்லாதவற்றிற்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அங்கு கட்டுக்கோப்பும் நெகிழ்வு தன்மையும் இருக்கின்றன. முன்னாள் பிரதம நீதியரசர் பண்டாரநாயக்கவின் உரிமைகளுக்கு அநீதி ஏற்படும் வகையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பதனை கவனத்திற்கொள்கையில் அரசியலமைப்பின் 105வது உறுப்புரைக்கு அமைய நீதிமன்றங்களினாலேயே அத்தகைய தீர்மானம் மேற்கொள்ள முடியும். அதாவது உயர் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், மேல் நீதிமன்றம் மற்றும் ஏனைய நீதிமன்றங்கள் ஆகியனவே நீதிமன்ற அதிகாரங்களை கொண்டவை. ஒழுக்காற்று நடவடிக்கை என்பது அதன் தன்மைக்கேற்ப நீதிமன்ற அதிகாரம் அல்ல. எனினும் அத்தகைய விசாரணை ஒன்றின் மூலம் உங்களின் உரிமைகள் மீறப்படுமாயின் அது தொடர்பிலான தீர்மானத்தை நீதிமன்ற அதிகாரம் மூலமே எடுக்க முடியும். குற்ற பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதம் குறித்து சில காலத்திற்கு முன்பிருந்தே நானும் அவதானித்துள்ளேன். எனினும் அது குறித்து நான் கூறும் விடயங்களால் பயனில்லை என்பதனை நான் அறிந்திருந்தேன். இது போன்ற கருத்துக்களை கூறுவதிலிருந்து நான் தவித்துக் கொள்ள வேண்டும். பாரிய தீர்ப்புகளை வழங்கிவிட்டு வீடு செல்வதற்கு எனக்கும் சந்தர்ப்பம் இருந்தது. சட்டத்தின் பிரகாரம் சிந்திப்பதற்காக காலம் உள்ளது. எனினும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு கால அவகாசம் இல்லை. இந்த விடயத்தில் என்ன நேர்ந்தது? ஏன் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது? ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் இலக்கு சரத்தன் சில்வா அல்ல, சந்திரிகா குமாரதுங்க ஆகும். சரத்தன் சில்வாவை நீக்குவதற்கு முடியாவிட்டால் சந்திரிகா குமாரதுங்கவை அகற்ற முடியாமல் போய்விடும் என்பதனை அவர்கள் அறிந்திருந்தனர். அதற்கமையவே அவர்கள் எனக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வந்தனர். சரத்தன் சில்வாவின் அதிர்ஷ்டம் காரணமாக அந்த நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றது. அவர்களின் வரலாற்றில் முதற் தடவையாக பொதுஜன ஐக்கிய முன்னணியிடமிருந்து அவர்களின் புறத்திற்கு எடுத்துக் கொண்டனர். இதன் போது நான் அமைதியை கடைபிடித்திருந்தேன். தப்பி தவறியேனும் எங்கே உங்கள் குற்றப்பிரேரணை என ரணில் விக்ரமசிங்கவிடம் நான் கேட்டிருந்தால் அவர் பெரிதாக சிரித்துவிட்டு அவரின் ஆதரவாளர்களை கொண்டு எனக்கு நெருக்கடியை ஏற்படுத்த வாய்ப்பிருந்தது. அதனை முற்றுமுழுதாக மறுத்துவிட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. விவசாய நிலங்களில் போதிய விளைச்சலை பெறுவதற்கு களைகளின் தாக்கம் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். வவுனியா மாவட்டத்தில் அதிக அளவில் பரவியுள்ள பாத்தீனியம் களையை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அவை தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. விளை நிலம் ஒன்று விவசாய ரீதியில் முக்கியத்துவம் பெறுவதற்கு மண் வளம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வளமான மண்ணை தனது வரமாக பெற்ற வவுனியா மாவட்டம் வன்னி நிலப்பரப்பின் விவசாய உற்பத்தியில் பாரிய பங்கினை வகிக்கிறது. எனினும் மாவட்டத்தின் விவசாய நிலங்கள் உட்பட பல பகுதிகளையும் பாத்தீனியம் என்னும் ஒரு வகை களை ஆட்கொண்டிருக்கிறது. பாத்தீனியத்தினால் மண் வளம் உறிஞ்சப்படுவதனால் விளை நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் தாவரவியல் பெயர் பாத்தீனியம் எஸ்தரோபஸ் என்பதாகும். இந்த தாவரம் இலங்கைக்கு உரித்தல்லாத போதிலும் அது வளர்வதற்கு ஏதுவான சூழல் இங்கு காணப்படுவதனால் அதன் பரவுகை அதிகரித்து செல்கிறது. செவ்வந்தி இனத்தைச் சேர்ந்த இந்த தாவரத்தின் விதைகள் 10 முதல் 15 வருடங்கள் உறங்கு நிலையில் காணப்படும் என்பதனால் அவற்றை அழிக்க கடும் பிரயத்தனம் எடுக்கப்பட வேண்டும். அத்துடன் இதன் பூ ஒன்றில் 15,000 விதைகள் உற்பத்தியாகும் என்பதனால் அது பரவும் வேகம் அதிகமாகும்.
பொன் விளையும் பூமி என போற்றப்படும் விளைநிலங்கள் இந்த பாத்தினியம் என்னும் கலையினால் காவு கொள்ளப்பட்டுள்ளதால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். வயல் நிலங்களில் பாத்தினியத்தினை கண்டவுடன் அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற போதிலும் அதன் பெருக்கத்தினை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எல்லைப்புற பகுதிகளில் பாத்தீனிய பிரதேசம் என்ற பெயர் பலகைகளும் நாட்டப்பட்டுள்ளது. இது எங்கள் நெல் மற்ற தாவரங்களின் விளைச்சலை குறைக்கிறது என்றுதான் விவசாய திணைக்களத்தால் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. நாங்களும் தொடர்ந்து இதை அழைத்துக் கொண்டுதான் வருகின்றோம். பாத்தினியத்தை அழிப்பதற்கு பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் அவை முன்னேற்றமற்ற நிலையிலேயே காணப்படுகின்றன. இந்த தாவரத்தினை அழிக்க தவறினால் சட்டப்படி தண்டனை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாவரத்தை அடையாளம் கண்டு உடனடியாக உங்கள் பகுதி விவசாய போதனாசிரியரை நாடி இதற்குரிய கட்டுப்பாட்டினை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய வீட்டுச் சூழலிலோ தோட்டத்திலோ பாத்தீனியம் களைகள் காணப்பட்டால் பயிர் தாவர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இது பாரிய தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக கருதப்படுகின்றது. சுமார் 1 லட்சம் ரூபாய் வரையான தண்டப்பணமோ அல்லது 1 தொடக்கம் 6 மாதம் வரையான காலத்துக்கு சிறைவாசமோ இந்த பாத்தீனியம் கலை எங்களுடைய தோட்ட நிலங்களிலே அல்லது வீட்டுச் சூழலிலே காணப்பட்டால் தண்டப்பணமாக அறவிடக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன. பாத்தீனியமற்ற வளமான மண்ணை வவுனியா பெற்றுக் கொள்வது எப்போது? நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அண்மை காலமாக நிலவிய சீரற்ற வானிலையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை வழமைக்கு திரும்பியுள்ள போதிலும் திடீர் வானிலை மாற்றங்களை அவ்வப்போது அவதானிக்க முடிகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று காலை கடும் மழை பெய்துள்ளதுடன் பலத்த காற்றும் வீசியுள்ளது. பலத்த காற்று காரணமாக ஏறாவூர் மயிலம்பாவளி ஸ்ரீ முருகன் ஆலயத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ள காட்சிகளே இவை. ஆலயத்தின் மண்டபம் முழுமையாக சரிந்து விழுந்துள்ளதுடன் விக்கிரகங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆலயம் சுமார் 200 வருடங்கள் பழமை வாய்ந்ததாகும். கடும் மழை காரணமாக இந்த பகுதியின் தாழ்நில பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. அபிவிருத்தி செயற்பாடுகள் இடம்பெற்ற போதும் அதனை பேணி பாதுகாக்காமை கவலைக்குரிய விடயமே. கிண்ணியா மட்டக்களப்பு வீதியில் அமைந்துள்ள சிறுவர் பூங்காவும் அவ்வாறான ஒரு நிலையிலேயே காணப்படுகின்றது. தமது பிள்ளைகளுடன் ஓய்வு நேரங்களை கழிப்பதற்காக அநேக மாணவர்கள் இங்கு வருகை தருகின்றனர். இருப்பினும் சிறுவர்கள் விளையாடுவதற்கு ஏற்ற வகையில் இந்த பூங்கா பேணி பாதுகாக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த சிறுவர் பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்த நிலையில் காணப்படுவதனால் அச்சத்துக்கு மத்தியிலேயே இங்கு செல்ல வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். சுனாமியின் பின்னர் புனரமைத்து கொடுக்கப்பட்ட இந்த பூங்காவை உரிய முறையில் பேணி பாதுகாக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமையாகும். இனி விளையாட்டு செய்தி. இலங்கைக்கு எதிரான 5வது சர்வதேச ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா 32 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. இதற்கமைய இத்தொடர் 2-2 எனும் கணக்கில் சமநிலையில் நிறைவுக்கு வந்தது. ஹோபார்ட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 247 ஓட்டங்களை பெற்றது. பதிலெடுத்தாடிய இலங்கை 48.3 ஓவர்களில் 215 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. ஆஸ்திரேலிய அணியின் முதல் 2 விக்கெட்டுகளும் 37 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன. எனினும் அபாரமாக துடுப்படுத்தாடிய பிலிப் ஹியூஸ் ஒரு சிக்ஸர் 13 பவுண்டரிகளுடன் 138 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் குவித்தார். டேவிட் ஹாசி 34 ஓட்டங்களை பெற்றார். இலங்கை சார்பாக அணித்தலைவர் மஹில ஜெயவர்தன மற்றும் திலகரத்ன தில்ஷான் ஜோடி ஆரம்ப துடுப்பாட்டத்துக்காக களமிறங்கியது. தில்ஷான் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் 7000 ஓட்டங்கள் மயில் கல்லை எட்ட மஹில ஜெயவர்தன 38 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அதிகபட்சமாக எஞ்சிலோ மெத்திஸ் 79 பந்துகளில் 67 ஓட்டங்களை பெற்றார். சோவியத் ஜோடி 10 ஓவர்களில் 21 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் மொய்சஸ் ஹென்ரிக்ஸ் 32 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். ஆஸ்திரேலியாவின் பிலிப் ஹியூஸ் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதையும் இலங்கை நுவன் குலசேகர தொடரின் சிறப்பாட்டக்காரர் விருதையும் வென்றனர். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.